ஹே ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்காண்டி ஒரு தரமான அனிமே தான் கொண்டு வந்திருக்கேன். சொல்லப்போனால் ராப்பகலை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் நிறைய இசக்கை அனிமே பார்த்துருப்பீங்க. பட் இந்த அனிமே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இசக்கை அப்படின்னாலே நம்ம உலகத்துலேருந்து வேறொரு உலகத்துக்கு ஹீரோஸ் எல்லாம் சமனாகி அங்கே இருக்கிற வில்லன்ஸை தான் கொல்லுவாங்க. ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமேல சமனாகி வரவனை கொல்றது தான் அனிமேவே. புரியல, போக போக புரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த எக்ஸிக்யூஷனர் அண்ட் ஹேர் வே ஆஃப் லைஃப். அதாவது நம்ம தமிழில் சொல்லணும்னா ஒருத்தவனுக்கு சாவுமணி அடிக்கிறவனும் அவனுடைய வாழ்க்கையும். அடிக்கடி எனக்கு ஒரு வினோதமான கனவு வரும். நான் ஜப்பானில் இருக்கிற மாதிரியும் அங்கே இருக்கிற ஒரு ஹைஸ்கூலில் படிக்கிற மாதிரியும் அங்கே இருக்கிறவங்கள எல்லாத்தையுமே எனக்கு தெரியும். ஆனால் அங்கே ஒருத்தி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தா. இப்படி எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும் அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து காட்டுறாங்க. ஐயோ அப்பத்தா கீழே விழுகிறேன், காப்பாத்துங்க. என்னடா இடம் இது, ஒன்றுமே புரியல, எதுக்கு என்னை சுற்றி எல்லாரும் நிற்கிறாங்க. ஒரு நிமிஷம், நான் ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கேன். ஐயா ஜாலி ஜாலி ஜாலி. இது மேலே எவனும் என்னை எதுவுமே சொல்லக்கூடாது. என்கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்கும். என்னை இது வரைக்கும் வேஸ்ட்டுன்னு சொன்னவனுங்களாம் என்னை பார்த்து வாயை பழக்க போகிறானுங்க. எனக்கு நிறைய பவர்ஸ் எல்லாம் இருக்கும், நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க அவனை தூக்கி வெளியே போட்டுறானுங்க. அடே நில்லுங்கடா, எதுக்குடா என்னை வெளியே தூக்கி போட்டீங்க, இப்போ நான் எங்கே போகிறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு அந்த பையன் அந்த ஊரில் ஏதோ ஒரு பிரிட்ஜு கீழே வந்து உட்காந்துருக்கான். இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் என்னை எதுக்கு தூக்கி வீசினானுங்க. எனக்கு வேற பசிக்குது, எனக்கு சாப்பிட்ற கூட என் கையில் காசு இல்லை. இப்படியே நான் காசு இல்லாமல் இருந்தேன்னா என்னால் எங்கள் அம்மா அப்பா பார்க்க முடியாமலே போயிடும். அப்பத்தா ஐ மிஸ் யூ அப்படின்னு இவன் புலம்பிட்டு இருக்க. இவன் அங்கேருந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டு அவன்கிட்ட ஓடி போறா. குடுன்னு அந்த பையன்கிட்ட ஓடி போயிட்டு, ஹே தம்பி, இங்கே பாடுறா, ஏய் காதை கேட்காம இருக்கான் பாரு, பூ அப்படின்னு சொல்லி பயம் கொடுத்து அவன் பயந்துடுறான். ஐயோ சாரி தம்பி, தெரியாமல் பயம் பிடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட அந்த பொண்ணு பச்சையா போய் சொல்லுது, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ காணாமல் போயிருக்கன்னு. கண்டிப்பாக நீ வேற ஒரு உலகத்துலேருந்து தான் வந்திருக்கணும். உன்னோட ட்ரெஸ்ஸை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். அண்ட் உங்ககிட்ட காசு கூட இல்லாமல் இருக்குமே. ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும்? என் பேர் வந்து மீனோ, நான் வந்து ஒரு ப்ரீசிஸ்ட், பவர்ஃபுல் அண்ட் பியூர் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. நான் என்னத்தையோ கேட்டேன், இது என்னத்தை சொல்லுது பாரு பைத்தியம் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு இவங்ககிட்ட எல்லாத்தையும் விளக்கியிருக்கா போல. அப்படின்னா உங்களை மாதிரி ஆட்களோட வேலை என்ன மாதிரி சம்மனாகி இந்த காணாமல் போனவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஷெல்டர் கொடுக்குறதுன்னு உங்களோட வேலை. ஆமாம் அதே தான். உனக்கு என்ன வேணும்னாலும் நீ தயங்காமல் கேட்கலாம். அப்படின்னா எனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஆரம்பிக்க, காசு மட்டும் உனக்கு கிடைக்காதுப்பா. எப்பவுமே உழைத்தால் மட்டுமே உணவு கிடைக்கும், அது ஊதியம் கிடைக்கும் தானே, அதெல்லாம் எல்லாம் ஒன்று தான், பேசாம இரு. உனக்கு தங்குறதுக்கு இடம் தந்திருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படு அப்படி சொல்லிட்டு இவங்க ஊருக்குள்ள வந்து போகிறாங்க. நான் இங்கே சமானா இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியல. இந்த வேர்ல்டு எப்படி டீமன்ஸ் லார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா? ஐயா அப்படியெல்லாம் கிடையாது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறேன். அப்படின்னா இந்த லைஃப்பில் என்னோட ப்ரீவியஸ் மெமரியை வச்சு நான் எனக்கு ஒரு நேம் வைக்கணுமே. மயோனைஸ் எப்படி இருக்கு? மயோனைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. ஹே உனக்கு எப்படி மயோனைஸை பற்றி தெரியும்? இங்கே நிறைய பேர் வருவாங்க உன்ன மாதிரி சமனாய், அதனால அவங்களோட மெமரிஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கிடைக்கும். அதனால எனக்கு மயோனைஸ் இதை பற்றி எல்லாம் கொஞ்சம் தெரியும். அதே மாதிரி இந்த ஊரை பாரு, இங்கே நிறைய பேர் சமனாகி வந்தனால இங்கே ஜாப்பனீஸ் கல்ச்சர் வந்துருச்சு. அண்ட் நம்ம ஒரே லாங்குவேஜ் தான் பேசுகிறோம், அது உனக்கு தெரியுதா? ஹே ஆமாம் எனக்கு இப்போ தான் தெரியுது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ சமனாகி வரும்போது அங்கே என்ன நினச்சுன்னு உன்னால சொல்ல முடியுமா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்குறா. நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த நேஷனோட கிங் பிரிசாரிக்கா தான் நீங்கள் சமன் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஃபோர்பிடன். இந்த ஃபூலிஷ் நோப்லஸ் அதை பண்ணியிருக்காங்க. இது நோப்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். இந்த உலகத்தில் 3 கிளாஸஸ் இருக்கு. ஒன்று வந்து காமன், அதாவது இங்கே இருக்கிற நார்மல் பீப்புள். அண்ட் செகண்ட் இடத்துல வந்து நோப்லஸ் இருக்காங்க, அதாவது அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே வேலை செய்வாங்க. இது செகண்ட் இடத்துல இவங்க தான் இருக்காங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல யாரு? எங்களை மாதிரி ஃபோஸ்ட் தான். நாங்கள் ஒரு லார்டுக்கு கீழே வேலை செய்வோம். உங்களை மாதிரி தொலைஞ்சு போனவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கறது எங்களோட டியூட்டியே. நான் அந்த லார்டுக்கு கீழே தான் வேலை பார்க்குறேன். இங்கே இருக்கிற லோ ரேங்கர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்த கொடுக்கணும், அதான் என்னோட வேலையை. லோ ரேங்கரை கண்டுபிடிக்கிறேன்னா அப்படின்னா நீ ஒரு லோ ரேங்கராக தானே இருப்ப? இல்லைப்பா, என்னோட பவர் வந்து ரொம்பவே அதிகம். ஐயோ பயந்துட்டேன், நீ எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணுறா. 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஆனால் நீ ஒரு விஷயத்தில் மட்டும் கரெக்டாக சொல்லியிருக்க, என்னோட ரேங்க் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது. நான் வந்து எதுக்குமே உதவாதவன். என்னை அங்கே இருக்கும்போது கூட அவங்க சொன்னாங்க என்னோட பவர் வந்து நல்லுன்னு. அங்கே நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக நல்ல பவர்ஸ் வச்சிருப்பா. எது பொண்ணா அப்படி சொல்லிட்டு மீனா வந்து கேட்குறா. ஆமாம், அங்கே ஒரு பொண்ணை என்ன மாதிரியே சமன் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நல்ல பவர் இருந்துச்சு. அந்த பொண்ணோட ஃபேஸை பார்க்க முடியல, பட் அவளோட செஸ்ட்டை நான் பார்த்தேன், நல்லாவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே கலாய்க்கிறான். மீனாவும் அவரோட புக்கத்தோட அங்கே ஒரு பொண்ணு, எனக்கு புரிஞ்சிச்சு மீனோ, நான் அதில் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த கேசல் பக்கம் போகிற மாதிரி வந்து காட்டுறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு பவர் இருக்கும், என்னை நீ சமாதானப்படுத்தாத அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இல்லைப்பா, உனக்கு கண்டிப்பாக ஒரு பவர் இருக்கும். இங்கே யாரெல்லாம் சமனாகி வராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பவர்ஸ் இருக்கும். அதையும் நாங்கள் பியூர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக உனக்கு ஒரு சின்ன பவர் ஆச்சு இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு இந்த பையனை வந்து அவரோட சர்ச்சுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா.
மீனவும் இதுதான் என்னோட சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சர்ச் வந்து காட்டுறா. என்னடா இடம் இது, ஏதோ பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு, மெயின்டைன் பண்ற காசு இல்லை, அதனால தான் இந்த இடம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. சரி உன்னோட பவரை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ஒருவேளை அதில் நம்ம ஏதோ ஒரு வேலை பார்க்கலாம்ல, அதுல இருந்து நம்மளுக்கு மணி கிடைக்கும். அப்ப நீ காசுக்காக தான் நீங்க கூட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, இல்ல அதுக்காண்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றா. உன்னோட பவர்ஸை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல, பட் இவன் வந்து அதை கேட்க மாட்டேங்கிறான். அந்த பொண்ணு அவன் மேல சாஞ்சிட்டு, மிட்சுகி உன்னையே நம்பு, உனக்கு கண்டிப்பா பவர் இருக்கும், எத்தீரிக் கனெக்ட், இந்த வேர்டை சத்தமா சொல்லு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த வேர்டை சொல்றான். மிட்சுகி அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ண உடனே அந்த ஒரு இடம் காணாம போயிடுச்சு. இப்பதான் நம்மளுக்கு தெரிய வருது மிட்சுகிக்கு வந்து எந்த பவர் இல்லாம இல்லை, எந்த ஒரு பொருளையும் இல்லாம ஆக்குறதா நம்மளோட மிட்சுகியோட பவர். அப்படின்னா இந்த ஒரு நல் பவரை வச்சு நான் கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக முடியும் அப்படின்னு சொல்லி மிட்சுகி எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு நேரத்தில் நம்மளோட மீனா ஒரு விஷயத்த பண்ணுறா. நீங்கள் இதை எதிர்பார்க்கல, நான் இந்த அனிமே பார்க்கும்போது இதை எதிர்பார்க்கல. நம்ம ஹீரோவை கொன்ன உடனே அவனோட எத்திரிக் பவர் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. வெளியே வந்து அந்த பவர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது. மீனாவும் மிட்சுகி பக்கத்தில் வந்துட்டு, நான் உன்னை முன்னாடியே கொன்றுக்கணும், உன்னை கொல்லக்கூடாது, நீ எந்த தப்பு பண்ணலை, இருந்தாலும் நான் உன்னை கொன்னுதான் ஆகணும், அது என்னோட டியூட்டி. உன்னை நான் முன்னாடியே கொன்றிருக்கலாம், பட் நீ தான் தொலைஞ்சு போனோன்னாச்சே, அதனால தான் உன்னை நான் முன்னாடி கொல்லலை. அண்டு என் பேர் மீனோ, நான் வந்து பவர்ஃபுல் அண்டு பியூர் அண்ட் ஒரு எக்ஸிக்யூஷனரும் கூட. அடிக்கடி எனக்கு ஒரு ட்ரீம் வரும், நான் ஜப்பானில் இருக்கிற மாதிரியும் ஒரு ஸ்கூலில் இருக்கிற மாதிரியும், அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் எனக்கு தெரியும், அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு எனக்கு தெரியும். அடிக்கடி எனக்கு ஒரு கனவு வரும், நான் ஒரு வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரியும், அங்கே எனக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரியும். அந்த கனவு ரொம்ப ரியலாக இருக்கும், ஒருவேளை இந்த இடம் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து யோசிக்கிறா. அந்த சீனை கட் பண்ணோம்னா இங்கே நம்ம மீனோ அந்த ஒரு லார்ட் இருக்காங்க தெரியுமா, அதாவது லார்ட் ஆர்வெல் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து இந்த கிங் பண்ணுற விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கா. அவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த மெயின் இடத்துல செக் பண்ண சொல்லியிருக்கேன், கன்ஃபார்ம் ஆன உடனே அங்கே போய் அவங்கள கொல்றது தான் வேலை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு அந்த ஆர்வெல் கேட்க, இல்லை என்னோட டியூட்டி இது, நான் பண்ணி தான் ஆவேன், இதை முடிச்சிட்டாச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, ஏன்னா 10 வருஷம் நீ விடாமல் உழைச்சிட்டு இருக்க. நீங்கள் என்னைய தடவை பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லிட்டு மீனை வந்து கேட்குறா. அதை எப்படி நான் மறப்பேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, நீ ஒரு லோன் சர்வைவராக இருந்தியே, அதை நான் எப்படி மறப்பேன் அப்படின்னு அவங்களும் இவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நிறைய நேரம் பேசியிருக்கோம், சரி இன்னொரு தடவை பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்து காட்டுறாங்க. ஏதோ ஒரு பனிமூட்டமான இடத்துல ஒரு பொண்ணு இருக்கா, அவள் பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்துட்டு, எனக்கு ரத்தமாக இருக்குது, இப்போ நான் எங்கே இருக்கேன், நான் வீட்டுக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. பின்னாடி இருந்து ஒரு கத்தி வந்து அந்த பொண்ணோட முதுகுலேயே வந்து குத்துது. அந்த பொண்ணு அந்த இடத்துல கீழே விழுகிறா. அப்படியே அந்த இடத்துல பார்த்தோன்னா பனிலேருந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து வரா. என்னடா கொல்ல வந்துகிட்டே இருக்கீங்க, உங்களை மாதிரி சேவியர்ஸ் எல்லாம் பிடிச்சி கொல்றது தான் எங்களோட வேலையே, நீ 2வது தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணை வந்து கொல்றா. ஹே நீ அந்த சைடு போ அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு தூக்கி வீசிட்டு இங்கே பார்த்தோம்னா அந்த செத்து போன பொண்ணு வந்து பனியெல்லாம் ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணி ஒரு பெரிய ஒரு மான்ஸ்டராக மாறுறா. இந்த ரெட் கலர் ஹேர் வச்ச பொண்ணு அடிக்கலான்னு சொல்லி வர, பட் அதோட கையை வந்து இந்த பொண்ணு கட் பண்ணி விட்டுறா. அந்த நேரத்தில் அண்டர் கிரவுண்ட்லேருந்து திடீர்னு ஒரு பவர் வருது, அது ஒரு சர்ச் மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா இந்த பொண்ணோட அந்த ஆர்வெல் அப்படிங்கிற ஒரு லார்ட் இருப்பாங்க தெரியுமா, அந்த லார்ட் தான் அந்த இடத்துல இருந்து வராங்க. எப்பவுமே உங்களுக்கு இதே வேலையா போயிடுச்சு, எப்பவுமே இப்படிதான் வருவீங்களா அப்படி சொல்லி கேட்க, ஆமா நான் இப்படிதான் வருவேன், அண்ட் நான் இப்போ சேவியர்ஸ் எல்லாம் வந்து சாகடிக்க போறேன், நீ இந்த பொண்ணை பார்த்துக்கோ. எது இந்த பொண்ணை பார்த்துக்கணுமா, நான் என் வேலையை பார்க்க போறேன், இன்னையிலேருந்து நீ வந்து மாஸ்டர், அந்த பொண்ணுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடு அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து போயிடுறாங்க. நீங்க யாரு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க, நான் யாரா, நான் வந்து பவர்ஃபுல் அண்ட் பியூர் அண்ட் ஒரு எக்ஸிக்யூஷனரும் கூட அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றா. இப்போதான் தெரிய வருது அந்த சின்ன பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம மீனோ தான். அப்போ திடீர்னு வானத்துல ஏதோ ஒரு சின்ன பொண்ணு வந்து கீழே விழுந்துட்டு மீனோ அப்படி சொல்லிட்டு நம்ம மீனோவை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட பேர் வந்து மோமோ. ஆக்சுவலி அவளும் வந்து ஒரு எக்ஸிக்யூஷனர் தான், பட் இப்போ பிகினரா இருக்கா. அவளுக்கு வந்து நம்மளோட மீனோ வந்து ரொம்பவே பிடிக்கும். மீனோக்காண்டி இந்த பொண்ணு எந்த ஒரு உச்சத்துக்கு வேணா போவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவான்னு பார்த்துக்கோங்களேன். டொக்குன்னு அந்த பொண்ணோட மண்டையிலே கொட்டிட்டு இப்படியெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படி சொல்லும்போது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுகிறா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பொண்ணை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், எப்படி அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போகிறது அண்ட் அந்த பொண்ணோட லொக்கேஷன் கூட நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த மோமோங்கிற பொண்ணு சொல்கிறா. அண்ட் நீ ஒரு விஷயத்த வந்து பண்ணியாகணும் இந்த மிஷினுக்காண்டி. இது என்ன ட்ரெஸ் அப்படி சொல்லிட்டு மீனா கேட்க, இது வந்து கண்டிப்பாக இந்த ஒரு மிஷினுக்கு தேவைப்படுது, ஏன்னா அங்கே இருக்கிற மேட்ஸ் எல்லாம் இந்த ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ நம்ம அண்டர் கவரில் இருக்கிறனால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லிட்டு மோமோ வந்து சொல்கிறா. இவங்க இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கிளாஸ் 2 இருக்குது தெரியுமா, அதாவது அந்த நோப்லஸ் அப்படின்ற இடத்துலேருந்து நைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்களை வந்து இவங்களை ரவுண்டு கட்டிடுறாங்க. நீ அந்த ஒரு பையனை கொண்டுட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் நீ வந்து உனக்கு தேவையில்லாத விஷயத்துலேருந்து மூக்கு நுழைச்சிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா அந்த பையனை கொண்டுட்டில, இதோட அப்படியே போயிரு, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி சொல்லிட்டு மீனோ கிட்ட வந்து அந்த ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். இப்படியே இவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்து சண்டை போடுறாங்க. நம்மளோட மீனோ வந்து அங்கே இருக்கிறவங்களாம் பயங்கரமா வந்து அடிச்சிட்டு இருக்கா.
நான் நினச்சதை விட இவ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கா, ஹே நீ போய் பேக்கப்பை கூப்பிட்டு வா அப்படி சொல்லிட்டு ஒருத்தனை அனுப்பிச்சுட, மோமோ நீ அவனை பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம மீனை வந்து சொல்கிறா. அங்கே வந்தவனும் அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட மீனை வந்து அட்டாக் பண்ணுறான். பட் அவன் வந்து ஒரு சீல் மாதிரி பண்ணி அதை தடுத்துடுறான். அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பவர்ஸை யூஸ் பண்ண அவனுக்கு டக்குன்னு ஃப்ளாரோட ஞாபகம் வருது. இங்கேருந்து ஓடிடு அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவனை வந்து ஓடுறான். அந்த இடத்த விட்டு ஓட ட்ரை பண்ணும்போதே நம்ம ஹீரோயின் வந்து அவனை வந்து வெட்டிடுறா. இவ்வளோ பவர்ஸை வச்சுக்கிட்டு எதுக்கு அந்த யூஸ்லெஸ் காட் பின்னாடி நீ போயிட்டுருக்க அப்படி சொல்லிட்டு அவன் சாகுறான். நீ சொல்கிறதெல்லாம் நான் காதில் கூடி வாங்கிக்க மாட்டேன். நீங்கள் பண்ணுறீங்களே ஒரு வேலை சமன் பண்ணுறது, அது வந்து இந்த உலகத்துக்கு ரொம்பவே வந்து டேஞ்சரானது. இந்த ஒரு உலகத்துக்கு அது எவ்வளோ பெரிய டிசாஸ்டரை கொண்டு வரும்னு தெரியுமா, அதை தான் நான் வந்து தடுத்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட மீனை சொல்லும் போது இங்கே வந்து ஒரு பொண்ணை வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து வெளியே எங்கேயாச்சும் நடக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறா. பட் அந்த பொண்ணுக்கு வந்து அதுக்கு வந்து பர்மிஷன் வந்து கிடைக்காம வந்து போயிடுது. அந்த பொண்ணு பால்கனி கிட்ட போய் நிற்கிறா. நிற்கும் போது நம்மளோட ஹீரோயின் வந்து அந்த இடத்துக்கு வந்து வரா. அப்படியே அவங்க 2 பேரும் பார்த்துக்க இந்த ஒரு எபிசோட் அப்படியே வந்து முடியுது. அதாவது இந்த ஒரு எபிசோட்ல என்ன தெரிய வருதுன்னா, அந்த பிரிசாரிக்கா அப்படின்ற கிங் அதுல அவங்களோட உலகத்துல ஏதோ ஒன்று பண்றதுக்கு வந்து துடிச்சிட்டு இருக்கான். இப்படி இவன் தொடர்ந்து ஹியூமன்ஸை சமன்படுத்திட்டு இருந்தானா அவங்களோட பவர்ஸ் வந்து இவங்களோட ஜாஸ்தி. அப்படின்னா இந்த உலகத்து வந்து ரொம்பவே டேஞ்சர். அதனால தான் நம்ம ஹீரோ வந்து எக்ஸிகியூஷனரா இருந்து அவங்கள வந்து கொன்னுட்டு இருக்கா. வர எபிசோட்ஸ்லாம் இந்த அனிமே வந்து பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ எல்லாரும் தொடர்ந்து பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்காக நல்ல நல்ல அனிமேஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டன் வந்திருக்கேன். ஸோ உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட், ஒரு லைக், ஒரு கமெண்ட், இந்த அனிமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட்டை ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதில் ஹைப் மட்டும் கொடுத்துட்ருங்க. நீங்க பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.